ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. கண்டென்ட் இல்லை, அது ஒரு உண்மையான சம்பவம், உண்மையான விஷயம். பேசிக்கிட்டு இருக்கப்பவே நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் ஒரு உண்மையை பொதுவெளியில் போட்டு உடச்சிட்டாங்க. அந்த உண்மை இத்தனை அரசியல் புரட்சியில் அங்கேயும் இங்கேயும் நம்மலாம் பேசிகிட்டு இருந்த உண்மை தான். ஆனால் அது அவங்க வாயாலேயே ஒரு நாள் வெளில வந்துருச்சு. பொதுவாக அந்த பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் மூத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும்னு. அதே கதை தான் நடந்திருக்கு. அது என்ன உண்மைன்றதை அந்த வீடியோ நான் ஜாயின் பண்ணுறேன், அதை பாருங்கள். எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக. எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன். ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிறேன். ஆக எங்கள் கருத்தியலை இன்று அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான். டீம்னு சொல்றதோட எங்க டீம் அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறார். ஆக டீம் பார்ட்னர் வேணா எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, இதுதான் அது. சீமான் ஒரு பியூர் அக்மார்க் சங்கி. அவரோட அஜெண்டா, அவரோட வேலை தமிழ்நாட்டில் பெரியாரை டிசால்வ் பண்ணணும், தமிழ்நாட்டில் பெரியாரிய கொள்கையை டைல்யூட் பண்ணணும். ஸோ இதுக்காக சீமானுக்கு பிஜேபி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் இங்கே பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு. சில பேர் இந்த திராவிடர்களை திராவடியாக்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பிஜேபிக்கு, சீமானுக்கு பிஜேபி கொடுத்த ஒரு அஜெண்டா. அதை சூப்பராக செய்கிறாரு. கூட ஃபண்டிங் நம்ம தானே தலைவர் எடப்பாடி அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃபண்டிங்லாம் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ இவங்கெல்லாம் திமுகவை டைல்யூட் பண்ணுறோம், இல்லை திமுக ஒழிக்கிறோம், அதுக்கு பெரியாரை டைல்யூட் பண்ணுறோன்ற பேரில் தனக்கு தானே மண்ணவாரி போடுற வேலையை பார்க்குறாங்க. திராவிட கொள்கை இல்லைன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு அதை சரியாக தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது டிஎம்கே மட்டும்தான். ஸோ பார்ப்போம், இவங்க பெரியாரை டைல்யூட் பண்ணுறாங்களா, திமுக அழிக்கிறாங்களா. ஸோ என்னன்னாலும் இவங்களோட அஜெண்டா நடக்க போகிறதில்ல, அது நல்லாவே தெரியும். வைரஸ் சீமான், உங்களோட இந்த அஜெண்டா தமிழ்நாட்டில் நடக்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பெரியாரை பின்பற்றுறவங்க, பெரியாரை பின்தொடர்றவங்க, பெரியாரிய கொள்கையை உள்ளார்ந்த விஷயமாக ஏற்றுக்கலனாலும் பெரியாரை திட்டினா கோவப்படுற மக்கள் தான் இங்கே இருக்கும். சரிங்களா? சில சாம்பிஸ் உங்ககிட்ட இருப்பாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிகள்லாம் எதுக்கு இருக்கோம், ஏன் இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க. அது ஒரு தனி 10 வருஷம் நாம் தமிழில் இருந்த என்னோடய நண்பரோட புலம்பெல்லாம் என்னோடய இன்பாக்ஸில் நிறைய இருக்குது. அதனால் நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். பேசுவோம். சீமான் எனும் திருடனை ஒழித்து கட்டுவோம் தமிழ்நாட்டிலிருந்து திராவிடனாக.